Dear plus one Gamma students, good morning. We shall continue the insurance lesson in the plus one commerce. Today our topic is miscellaneous insurance. இதர வகை காப்பீடுகள். இதுவரைக்கும் பார்த்த லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ், இதை தவிர மற்ற வகை காப்பீடுகளை பார்க்குறோம். மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ், கேட்டில் இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ், அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா, ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா. Okay, we will discuss one by one. The first one is motor vehicle insurance. Miscellaneous insuranceல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது motor vehicle insurance. This is also known as auto insurance. This policy comes under general insurance. This insurance has become very popular and in gaining importance. In motor insurance, the owner's liability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. The premium rate under this policy is standardized. The motor vehicle insurance தானியங்கி வாகன காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காப்பீடு பொது காப்பீட்டின் கீழே வருது. பொது காப்பீட்டின் கீழே மோட்டார் வாகன காப்பீடு வருகிறது. இந்த திட்டம் இப்போ மிகவும் பிரபலமடைஞ்சிருக்கு, முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. இந்த காப்பீட்டில் காப்பீடு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் மோதி உயிரிழந்த அல்லது பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டை காப்பீட்டு நிறுவனம் வழங்குகிறது. இந்த வகை காப்பீட்டில் காப்பீடு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் மோதி உயிரிழந்த அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு மோட்டார் வாகன உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டை காப்பீட்டு நிறுவனம் வழங்குகிறது. இதற்கு முனைமும் உரிய முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. Then the next one is burglary insurance, கொள்ளைசார் காப்பீடு. This policy comes under the category of insurance property. Any loss of damage due to theft, larceny திருட்டு, house breaking and acts of such nature are covered by this policy. Compensation of actual loss is done. Insurable interest need not exist at the time of policy but should be present at the time of theft. The principle of causa proxima is also applied to it. The insurance company would pay only if the proximate cause falls under the policy. கொள்ளைசார் காப்பீடு, பர்க்லரி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறான்ல, இது சொத்து காப்பீட்டின் கீழே வருது. இந்த திட்டத்தின் கீழே சொத்து சேதமடைதல், திருட்டு, கொள்ளை, வீட்டின் பூட்டை உடைத்து திருடுதல், இயற்கையினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஆகியவற்றிற்கு இழப்பீடு வழங்குகிறது. உண்மையாக எவ்வளோ இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இழப்பு ஈடு செய்யப்படும்.
காப்பீட்டு நிறுவனத்தால் ஈடு செய்யப்படும். இதில் திட்டாவணம் எடுக்கும்போது காப்பீடு பெறுநலன் இல்லாட்டினாலும் இழப்பு ஏற்படுறப்ப காப்பீடு பெறுநலன் இருக்க வேண்டும். இந்த அண்மை காரண கோட்பாடுங்கிறது இதற்கு பொருந்தும். காப்பீடு செய்யும் போது தெரிவிக்கப்பட்ட காரணம் அண்மை காரணமாக, இழப்புக்கு அண்மை காரணமாக இருத்தல் வேண்டும். Then the next one is cattle insurance, கால்நடை காப்பீடு. cattle insuranceனா கால்நடை காப்பீடு. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எருது, பசு, நாய் இது மாதிரி உள்ள விலங்குகளுக்கு காப்பீடு, கால்நடைகளுக்கு காப்பீடு பாலிசி எடுத்துக்கலாம். This is a bond in which a sum of money is secured to the insured in case of an event of death of an animals like bulls, buffaloes, cows and heifers. The cause of death may be an accident, disease or pregnant condition, etc. எருதுகள், எருமைகள், பசுக்கள் போன்ற கால்நடை விலங்குகளுக்கு இறப்பு நிகழ்வதால் ஏற்படும் இழப்பு, அதற்கு அந்த இழப்பை வழங்குவதற்காக நாம் காப்பீடு எடுத்துக்கிறோம். இதுதான் கால்நடை காப்பீடு. இறப்புக்கான காரணம் விபத்தாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், கர்ப்பிணித்தன்மையாக இருக்கலாம். Then the next one is crop insurance. crop insuranceனா பயிர் காப்பீடு. உங்களோட புக் பேக்கில் ஒரு கேள்வி இருக்கு, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். இன் யுவர் புக் பேக் there is a short answer question. Give the meaning of crop insurance. This policy is to provide financial support to farmers in case of a crop failure due to drought or flood. It generally covers all risk of loss or damages relating to production of rice, wheat, millets, oilseeds and pulses, etc. இந்த பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்கிறது வறட்சியினால், வெள்ளத்தினால விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுறப்ப, போதிய மகசூல் கிடைக்காம இழப்பு ஏற்படுறப்ப அந்த இழப்பீட்டை வழங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு காப்பீடு. இது வேளாண்மை காப்பீடு அப்படின்னும் சொல்கிறோம். நெல், கோதுமை, கம்பு, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகையறாக்கள் போன்ற பயிர்களுக்கு இழப்பு மற்றும் சேதங்களுக்கு ஈட்டுறுதி கிடைக்கிறது. Then the next insurance is sports insurance, விளையாட்டு காப்பீடு. sports insurance. This policy is a comprehensive cover for amateur sports persons regarding the sporting equipment, personal effects, legal liability and personal accident risk. It desired, it can also be extended to a named member of the insured family, but it is not available to professional statements. Sportsmen. The cover is generally for the following sports or more: angling, badminton, cricket, golf, lawn tennis, squash and use of sporting guns. விளையாட்டு காப்பீடுன்னு சொல்கிறோம், ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ். இந்த காப்பீடு தொழில்முறை அல்லாத விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவங்களோட விளையாட்டு சாதனங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை, தனிப்பட்ட விளைவுகள், சட்டப்பூர்வ பொறுப்பு மற்றும் தனிநபர் விபத்து போன்ற இடர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விரிவான ஒரு காப்பீட்டு திட்டம். காப்பீடு பெறுநர் விரும்பினா காப்பீடு பெறுநரின் குடும்பத்திற்கும் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்.
ஆனால் இந்த காப்பீடு தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்காது. தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்காது. பேட்மிண்டன், கிரிக்கெட், கோல்ஃப், புல்தரை டென்னிஸ், ஸ்குவாஷ், துப்பாக்கிகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி உள்ள விளையாட்டில் உள்ள இடர்களுக்கு எதிராக இந்த காப்பீடு இழப்பீடு வழங்குகிறது. Then the next one is Amartya Sen Shiksha Yojana. Amartya Sen Kalvi Thittam. The general insurance company offers to secure education of dependent children under this policy. If the assured parent legal guardian goes through any bodily injury resulting solely and directly from an accident due to external violent and visible means, and if such injury shall within the 12 calendar months of its occurrences be the only direct cause of his or her death or permanent total disablement, the insurer shall indemnify the insured student in respect of all covered expenses to be incurred from the date of occurrence of such accident till the expiry of policy or completion of duration of covered course, whichever occurs first, and such indemnity shall not exceed the sum assured as stated in the policy schedule. நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. அமர்த்தியா சென் கல்வி திட்டத்தில் பொது காப்பீட்டு நிறுவனங்கள் குழந்தைகளோட கல்வியை உறுதி செய்ய இந்த வகை காப்பீட்டு திட்டாவணங்களை வழங்குகிறது. இந்த திட்டாவணம் படித்து கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த திட்டாவணம் எடுக்கும் நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழந்தைகளோட பெற்றோர் அல்லது சட்டப்படியான பாதுகாவலர் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்து இல்லை கலவரம் போன்றவற்றினால முழுமையாகவோ பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மரணமடைந்து விட்டாலோ அல்லது நிலையான ஊனமடைந்து விட்டாலோ காப்பீட்டு நிறுவனம் அந்த குழந்தையோட பெற்றோருக்கு அல்லது பாதுகாவலருக்கு இழப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதில் எது முன்னதாக வருகிறதோ அந்த காலம் வரைக்கும் ஈட்டுறுதி வழங்க வேண்டும். திட்ட ஆவணம் குறிப்பிட்ட தொகைக்கு மிகாமல் ஈட்டுறுதி வழங்குவோம். Then the last one is Rajeshwari Mahila Kalyan Bima Yojana. Rajeshwari Mahila Kalyan Bima Yojana. This policy envisages to provide relief to the family members of insured women in case of their death or disablement due to any kind of accidents and or death and or disablement arising out of other factors incidental to women only. இந்த காப்பீட்டு திட்டாவணம் மகளிருக்காக வழங்கப்படுகிறது. விபத்து காரணமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்பு டெத்து அல்லது செயல் இழப்புக்காக நிரந்தர ஊனம் இந்த மாதிரி உள்ள செயல் இழப்புக்காக அவர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு ஈட்டுறுதி வழங்குவதற்காக இந்த காப்பீட்டு திட்டாவணம் செயல்படுத்தப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.